எப்படி இந்த பிகினர் மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற ஆங்கிளில் தான் பேச போகிறோம். நம்ம வீடியோஸ் ஆக்சுவலாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா இப்போ தான் ஜாப் போயிட்டுருக்கவங்க, ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டவங்க, ஓனாக அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃப்ரீலான்சர்ஸ் இவங்க தான் மோஸ்ட்லி வாட்ச் பண்ணுவாங்க. டிப்பிக்கலாக 15 to 30 வயசில் இருக்கிற பசங்க, பொண்ணுங்க அவங்க இதை ஒன்று அச்சீவ் பண்ணணும் லைஃப்பில் அப்படின்ட்டு ஒரு ஹங்கரோடு இருப்பாங்க. பட் இதை ட்ரை பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது போயிட்டுருக்கும். இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எப்படி உங்களுக்கு வேணுன்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி எடுத்துகிட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அந்த பிகினர் மைண்ட் செட்டெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு காமனாக பீப்புள் திங்க் பண்ணுற அந்த மைண்ட் செட்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு ப்ரோ எடிஷன் மைண்ட் செட்டில் எப்படி இருக்கிறது, எப்படி எனக்கு இது வேணும், இந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும், நான் ஸ்கில் டெவலப் பண்ணணும், ஜாப் போகணும், ஃப்ரீலான்ஸ் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரோவான மைண்ட் செட், நாட் ஜஸ்ட் நார்மல் பீப்புள் மைண்ட் செட், ஒரு ப்ரோவான மைண்ட் செட்டுக்கு எப்படி வந்து உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு தான் பேச போகிறேன். ஆக்சுவலாக அதை நான் பிகினர்லேருந்து போயிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் வச்சுருக்கலாம், மணி ஜென்ரேட் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்மளை வந்து ஒரு க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, ஃப்ரீலான்சரு, ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு உள்ள நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்மளால் பண்ண முடியுமா, இது கரெக்டாக வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு காதை கிளியராக வச்சுட்டு கேளுங்க. ஐ எம் டாக்கிங் இன் எவ்ரி ஆங்கிள். நெட்வொர்க்கிங் பண்ணுறதுலேருந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி உங்களோட பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறது, மைண்ட் செட் எப்படி வேணும், எப்படி லேர்னிங் மைண்ட் செட்டில் இருக்கணும், காமான மைண்ட் செட்லேருந்து ஸ்லீப்பிங்லேருந்து எல்லாத்தையும் பேச போகிறோம். ஸோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் உட்காந்து வாஷ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இது ஒன்று போதும், வேறு எதுவுமே வேணாம். நெக்ஸ்ட் 1 இயர்க்கு உங்களை கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணிடுங்க. உங்களோட புது வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், புது வெர்ஷன் ஆஃப் ஏகே. இதுக்கு முன்னால் இப்படி இருந்ததில்லை. உட்காந்து ஸ்க்ரோல்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு என்னமோ வீடியோஸ் பார்த்துட்டு ஏதோ ஸ்கில் லேர்ன் பண்ணுறேன்ட்டு அந்த ஸ்கில் இந்த ஸ்கில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு விளங்காத யூஜியில் நான் அப்படி தான் இருந்தேன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, யார்கிட்ட இப்படி பேசணும் தெரியாது, பொண்ணுங்கிட்ட இல்லை பசங்கிட்டே பேச தெரியாது, எப்படி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஹெச்ஆர் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு ஃப்ரீலான்ஸ் கிளைண்ட் எப்படி எடுக்கணும், ஃப்ரீலான்ஸிங்னா என்ன, மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஜாப் போய் மட்டும்தான் பண்ண முடியுமா, பிஸ்னஸ்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, இப்படி எக்கச்சக்கமான கொஷின் இருக்கும். இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்களை நெக்ஸ்ட் 1 இயருக்கு டெடிகேட் பண்ணிவிடுங்க. இந்த லவ் அது இது என்னால் முடியாது அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டு ஓகே I'm going to dedicate myself for next 1 year. டெடிகேட் பண்ண போகிறேன், கம்ப்ளீட் டெடிகேஷன். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உங்களை ஒரு 30-60 டேஸ்க்கு ஒரு விஷயத்துக்கு டெடிகேட் பண்ணிங்கனாலே அவ்வளோ ரிசல்ட் பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. ஒரு 10 மணி நேரம் தூங்குறது அப்படி போயிட்டாலும் ரிமைனிங் ரொம்ப டைம் இருக்குது. நான் இந்த காலேஜில் போய் இந்த எக்ஸாம் எழுதுறது, ஜாப் செய்கிறது அதெல்லாம் எனக்கெல்லாம் இல்லை. எனக்கு வேணுன்றது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், என்னோடய வெல்த்தை பில்ட் பண்ணணும், நான் ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டில் இருக்கணும். இதுதான் நம்மளோட விஷயம். அது தாண்டி செய்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் நினைப்பேன். ஸோ டெடிகேட் பண்ணுங்கள். நீங்கள் பில்ட் பண்ணணும், செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் 1 இயர் டெடிகேட் பண்ணுங்கள். போர் எவ்ரிதிங் இன்டு இட். உங்களோட 100% அந்த ஒரே ஒரு விஷயத்தில் கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெடிகேட் யுவர் செல்ஃப் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர்ஸ். டோன்ட் கிவ் ரீசன்ஸ். இந்த ரீசனால் என்னால் பண்ண முடியல, எனக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு, நான் இதனால சிக்கிக்கிட்டேன், எனக்கு இது இருந்துச்சு, ரீசன் கொடுத்துருந்தீங்கன்னா அன்டில் லைஃப் எண்ட்ஸ் வரை ரீசன் கொடுத்துட்டே தான் இருக்க முடியும். டோன்ட் கிவ் ரீசன்ஸ், ஜஸ்ட் கோ வைல்டு. இஃப் யூ காட் அப்சஸ்ட் ஆன் சம்திங், எனக்கு இது வேணும்ன்ட்டு அப்சஸ்டாக இருக்கீங்க, ஒரு வெறித்தரமாக இருக்கீங்கன்னா போர் எவ்ரிதிங் இன்டு இட். பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், ஸ்கில்லாக இருக்கட்டும், எதை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் டெடிகேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் 1 இயருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏகேவை நான் பார்த்ததே இல்லை. எங்கேருந்து அந்த ஏகே வந்தால் ஹீ இஸ் ஸோ வைல்ட், ஸோ ஆக்ஷன் பர்சன். ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கான், புதுசாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கான், இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த ஏகே எத்தனால் எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தான் அப்படின்ட்டு யூ ஷுட் ஃபீல். நெக்ஸ்ட் 1 இயருக்கு கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணிடுங்க. இது சொல்லுவாங்க, ஜஸ்ட் டிஸப்பியர் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர், கம் பேக் ஸோ ஸ்ட்ராங்கர். 1 இயர் உங்களை பர்ஃபெக்டாக ட்ரைன் பண்ணி, பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி, பர்ஃபெக்டாக எக்கச்சக்கமான விஷயம் செஞ்சு ஆக்ஷன் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட, எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஹையஸ்ட் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர முடியும்.
இதை தான் நம்மளால சொல்லுவார் எலான் மஸ்க். நிறைய பேர் 2 வருஷத்தில் உட்காந்து ஒரு சில விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதை நீங்கள் 2 மந்த்ஸ்லேயே உட்காந்து அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் அவ்வளோ தெளிவாக ஆக்ஷன் எடுத்தீங்க, ரொம்ப கிளியரான ஆக்ஷன் எடுத்தீங்க, ஹையான அவுட்புட் கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா யூ கேன் அச்சீவ் வித்தின் 2 மந்த்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லோரும் வந்து 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து அச்சீவ் பண்ணுறதை யூ கேன் அச்சீவ் இன் 2 மந்த்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹையஸ்ட் ரிட்டன் கிவிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா, கிளியராக ஒரு மைண்ட் செட் இருந்தால் போதும். இந்த மாதிரி புக்கை உட்காந்து படிக்கணும், அதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு கூட அவசியமே இல்லை. உங்களுக்குன்னே ஒரு கிளியரான மைண்ட் செட் இருந்துச்சுன்னா போதும். ஓகே, நான் இப்போ ஒரு விஷயம் செய்கிறேன், அது ஏன் கரெக்டாக போகல, அது ஏன் காம்ப்ளெக்ஸ் ஆகுது, இந்த விஷயம் செய்கிறதுனால அந்த விஷயம் காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ அந்த விஷயம் காம்ப்ளெக்ஸ் ஆகுதுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ஆகாமல் எப்படி தடுக்கிறது, அந்த விஷயத்தை எப்படி நான் வந்து சால்வ் பண்ணுறது, நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு யூ கேன் டிக் எவ்ரி சிங்கிள் திங். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று உங்களோட அவுட்புட் எங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது பண்ணுறதுக்கு உங்களை எந்தெந்த விஷயம் தடுக்குது, ஃபண்ட் இல்லை, இல்லைன்னா ரிசோர்ஸ் இல்லை, இல்லை அவுட்ரீச் ஒழுங்காக பண்ணல, இந்த மாதிரி எந்தெந்த விஷயம் தடுக்குதோ ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ஒன் வீக்காக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 மந்தில் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த விஷயம் தடுக்குது அப்படின்றத பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எலிமினேட் த திங் தட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத எந்த விஷயம் தடுக்குதோ அதை எலிமினேட் பண்ணுங்கள். ட்ரை டு எலிமினேட் எவ்ரி சிங்கிள் தடைகளாக இங்கிலீஷில் அது என்ன வரும், அந்த எல்லாத்தையுமே ஜஸ்ட் எலிமினேட் பண்ணிங்கனாலே அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம். தட் இஸ் த திங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேபிட்ஸை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி நம்ம பேசுவேன்னா, ஓகே நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க, எவ்வளோ நேரம் செய்கிறீங்க, அதை செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். என்ன விஷயம் செஞ்சால் என்ன கிடைக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் யாருமே வந்து ஓகே ஒரு ஆட்டோ ஃப்ளைட் மோடில் போய்ட்டுருக்கும். ஓகே இந்த விஷயம் செஞ்சால் இந்த ரிசல்ட் கிடைக்கும். பிஸ்னஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் 3 மந்த்ஸில் ரிசல்ட் வரும். இன்றைக்கி உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப் பார்த்துட்டு இருந்தால் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை தான் பார்த்துட்ருக்க முடியும்னு எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அதோட ரிசல்ட் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஆக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இதில் ரொம்ப உங்ககிட்ட வாதம் பண்ண விரும்பலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நவல் ரவிகாந்த் பற்றி நான் என்னோடய வீடியோஸில் நிறைய பேசியிருப்பேன். கிளியர் மைண்ட் இருந்தால் ஒரு கிளியரான டெசிஷன் எடுக்க முடியும். ஒரு கிளியர் டெசிஷன் எடுத்தோங்கன்னா அவுட்புட் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்றதை விட உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு நீங்கள் கரெக்டாக தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆக்ஷன் எல்லாத்தையும் அதில் போர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபிக்ஸ் வாட் யூ வாண்ட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒர்க் ஆன் தட் நெக்ஸ்ட்டு. நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நமக்குன்னு ஒரு சில அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். அதை வச்சு கேம் ப்ளே பண்ணலாம். எனக்கிட்ட இருக்க அன்ஃபேர் அட்வான்டேஜ்னால் என்கிட்ட ஒரு நல்ல லேப்டாப் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்குது, நல்ல டேபிள் இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்கேன். எனக்குன்னு கமிட்மெண்ட் இல்லை, ஜாப் போகணும் அப்படின்ட்டு பெரிய கமிட்மெண்ட் இல்லை, சின்னது தான். பட் எனக்கு அது பெரிய கமிட்மெண்ட் இல்லைன்றதுலேருந்து இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குது. எனக்கு இந்த ரூம் இருக்கிறது ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் தான். என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு தேவையான விஷயத்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். அது உங்களோட பீப்புளாக இருக்கலாம், நெட்வொர்க்காக இருக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே அன்ஃபேர் அட்வான்டேஜ். உங்ககிட்ட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா, அது உங்களோட அன்ஃபேர் அட்வான்டேஜ். உங்களோட அன்ஃபேர் அட்வான்டேஜை வச்சு கேம் ப்ளே பண்ணிங்கன்னா நோபடி கேனாட் பீட் யூ. ஸோ அன்ஃபேர் அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டிப்புன்னு சொல்லுவேன். அது என்னோடய ஸ்லாங். என்னென்னா டிப்னா நமக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கும். நமக்குன்னு ஒரு டைம் வந்து நம்மளோட கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமில் ஒரு ப்ரோ மாதிரி அந்த கேமை ப்ளே பண்ணிடுது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லை ஒரு நெட்வொர்க்கிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு ஜாப்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், அதை கிராப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சின்னது தானேன்னு விட்டு போயிடுவிடுது. சின்ன விஷயத்தையுமே எடுத்து அதை செஞ்சிட்ருக்கணும். ஒரு ஃப்ரீலான்ஸ்லேயும் இருந்து, ஒரு ஜாப்லேயும் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டிப் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு பீக்கான டைம் இருக்கும். எல்லாமே நம்மளுக்கான பீக்கான டைம் தான். இங்கே கிளியராக இருந்தால் போதும். நான் 2 மணிக்கு தான் தூங்குவேன், காலையில் 8 மணிக்கு தான் எழுவன்ல. இங்கே கிளியராக இருந்துச்சுன்னா எல்லாம் கிளியராக இருக்கும். ஓகே, நம்ம வேறு டாபிக் மறுபடியும் ஜம்ப் பண்ணுவோம். லைஃப்பில் 3 விஷயம் தான் முக்கியம். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். இதை பற்றி என்னோடய வீடியோஸில் பேசாத வீடியோ இல்லை. ஹெல்த்னா காலையில் எழுந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துடுங்க. டாப் டு பாட்டம் ஃபிட்டு, ஹெல்த் எல்லாரும் ஃபிக்ஸ் ஆகிடும். வெல்த்னா பிஸ்னஸ் இல்லை ஒரு ஜாப் இல்லை ஃப்ரீலான்ஸ் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அதுலேருந்து மணி வரணும். இப்போதைக்கு வரனாலும் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்லேயாச்சும் வரணும் அப்படின்ற மாதிரி அதில் வெறித்தனமாக இருங்க. ஒரு பிஸ்னஸ் வாட் எவர் இட் இஸ். ஹாப்பினஸ், ஓகே ஐ எம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபை மை மைண்ட்.
மணி தான் இருந்தால் தான் ஹாப்பிஸ் இல்லை, மணி இல்லைனாலும் ஹாப்பினஸ் இல்லை. ஸோ ஹாப்பினஸ்ன்றது வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு சில விஷயத்த செஞ்சால் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சால் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த 3த்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் லைஃப்பில். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பேலன்ஸ் யுவர் லைஃப். இதை தவிர லைஃப்பில் முக்கியமானது அப்படின்ட்டு ஐ டோன்ட் திங்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எதுவும் நினைக்கல. எனக்கு காலேஜ் படிக்கும்போது இது முக்கியம் அது முக்கியம் எக்காச்சும் விஷயம் பண்ணேன். நவல் ரவிக்கு வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்து இது மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. நான் இப்போ எல்லாம் நிறையெல்லாம் சேஸ் பண்ணுறதில்ல. இது 3 மட்டும் தான் எனக்கு முக்கியம். அதை 3 தாண்டி எது வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். தட் இஸ் த திங். அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே கிளியராக இருந்தால் போதும். இந்த மைண்டை உங்களுக்கு எப்படி வேணால் ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணலாம், உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறதுக்கு ட்ரெயின் பண்ணலாம், சும்மா இருக்க ட்ரெயின் பண்ணலாம், என்னால் முடியாததுன்றதுக்கு ட்ரெயின் பண்ணலாம், தூங்குறதுக்கு ட்ரெயின் பண்ணலாம், எதுக்கு வேணால் உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணலாம். நீ எப்படி அதை ட்ரெயின் பண்ணுறியோ அது அந்த மாதிரி தான் கேட்கும். அது சொல்கிறது நீ கேட்கக்கூடாது, நீ சொல்கிறது அது கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி யூ கேன் ட்ரெயின் யுவர் மைண்ட் ஹவெவர் யூ வாண்ட். இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லெவரேஜ். இந்த இடத்த தெளிவாக வச்சுட்டு எல்லாத்தையும் இறங்கி அடிச்சுன்னா யூ கேன் வின் த கேம். இந்த இடமே அவுட்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் நாட் வின் த கேம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு முறையுமே இதை யூஸ் பண்ணு. உன்னால் டீகோட் பண்ண முடியும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும். உன்னால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. எவ்ரி ஒன் கேப்பபிள் ஃபார் எவ்ரி திங். எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். பிஸ்னஸ்லேருந்து, லவ்லேருந்து, மேரேஜ்லேருந்து, மணி மேக் பண்ணுறதுலேருந்து எவ்ரி ஒன் கேப்பபிள் ஆஃப் எவ்ரி தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே கிளியராக இருங்க, அதே போதும். தட்ஸ் த திங். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நோ கட்ஸ் நோ க்ளோரி, நோ ரிஸ்க் நோ ரிசல்ட். அதுதான். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரிசல்ட். ஜாப் செஞ்சிங்கன்னா ஜாப்லேருந்து மணி வரும். ஃப்ரீலான்ஸ் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஹை நெட்வொர்க் கிளைண்ட் அப்ரோச் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வரும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு டீமை பில்ட் பண்ணி ஹையஸ்ட்டாக போகலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நாட் ஜஸ்ட்டு பிஸ்னஸ் மணி மட்டும் இல்லை, எல்லா ஆங்கிள்லையுமே. ஸோ ரிஸ்க் கிவ்ஸ் ரிசல்ட்டுமா. நோ கட்ஸ் நோ க்ளோரி. நம்ம தலை சொன்ன மாதிரி தான், கட்டோட ஒரு விஷயத்தை இறங்கி செய்யுங்க. என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்ல. நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது கண்டிப்பாக நல்லா வரும். அதுதான் மேட்ரு. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, த டெசைர் ஆஃப் லேர்ன் பண்ணுறதுக்கு டெசைராக இருக்கணும். ஒரு ஹங்கரோடு இருக்கணும். இந்த விஷயத்தை நான் கற்றுப்போம் அப்படின்ட்டு ஒரு ஹங்கரோடு இருக்கணும். நவல் ரவிக்கன் சொல்லுவார், த டிசீஸ் ஆஃப் அபண்டன்ஸ். எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் இருக்குது. வெப்சைட்டு, யூடியூப், அது இதுன்னு எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் இருக்குது. யாருமே அது லேர்ன் பண்ண ஒரு ஹங்கர் இல்லை. எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஹங்கரோடு கற்றுக்கிறது. ஒரு ஸ்கில்லு, ஜாபு, மணி, பிஸ்னஸ், வாட் எவர் இட் இஸ், லேர்ன் பண்ணணும் ஒரு ஹங்கர் இருக்கணும். அது தேடி தேடி லேர்ன் பண்ணணும் ஒரு டெசைர் இருக்கணும். ஒரு விஷயம் இது வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது சுற்றி இறங்கிருங்க. எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஆக்ஷன் ட்ரைவ்ஸ் கிளாரிட்டி. ஒரு விஷயத்தில் பேசிக்காக இருக்கீங்கன்னா அதை சுற்றி எக்கச்சக்கமான ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஃப்ரீலான்சிங்னா ஓகே, இதை நம்ம ஃப்ரீலான்சிங் ஆங்கிள் வச்சுப்போம். நீங்கள் லவ், மணி, பிஸ்னஸ் இந்த ஆங்கிள் நீங்கள் எது வேணும் எடுத்துக்கலாம். ஃப்ரீலான்சிங் ஆங்கிள் எடுத்துரும். இப்போ தான் நான் ஃப்ரீலான்சிங் வேர்ட் கழிவுறேன். ஓகே, நான் எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னா, ஓகே ஃப்ரீலான்சிங்னா என்ன, எந்த ஃப்ரீலான்சிங்லாம் இருக்குது, எதெல்லாம் கற்றுக்கலாம், கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி ப்ரொப்போசல் சென்ட் பண்ணணும், ஒன்ஸ் ஓகே சொல்லிட்டாங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எப்படி ஒரு கஸ்டமரோட இமெயில் எடுக்கிறது, எப்படி ஹை நெட்வொர்க் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை ரீட்டைன் பண்ணுறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க அதை சுற்றி உங்களுக்கு எக்கச்சக்கமான கிளாரிட்டி ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது. வாட் எவர் இட் இஸ், take unlimited actions, have a desire to learn things, implement, test things. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ண போனால் உங்கள் மைண்ட் கிளியர் ஆகும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ட்ரை ஹாவ் அ டெசைர் டு லேர்ன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஃபாஸ்டர், குயிக்கர். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம இருக்க பிரச்சனை என்னென்னா, நம்ம பிகினர் மைண்ட் செட்டில் இருப்போம். அந்த மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகுது. ஆக்சுவலாக எப்படி ட்ராகன் மாதிரி சக்ஸஸ்ஃபுல் கரியரை பில்ட் பண்ணுறதுன்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் சொல்கிறத அங்கே லாங்காக சொல்லியிருப்பேன். ஏதாச்சும் பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நெக்ஸ்ட் போய்ட்டு இருங்க. ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் லைக் எ ட்ராகன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். திரைக்கு விட்ருப்பேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிகினர் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் பிகினராக இருக்கீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாப்னா என்னெல்லாம் நிறைய அசிங்கப்படுத்தியிருக்காங்க. என்னோடய ஜாப்லேயும் சரி, ஒரு சில இடத்துலையும் சரி, இவனுக்கு எதுவும் தெரியல, இவனுக்கு வரல, ஸ்பீடாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன். பட் ஓகே, தட்ஸ் ஃபைன். நான் பிகினராக இருக்கேன், அது கற்றுக்கணும் தான் வந்திருக்கேன். அசிங்கப்படுத்திக்காதுன்னு இருப்பேன். ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டுனா என்ன தே வில் பொறாம பண்ணும். என்ன இப்படி க்ரோ ஆகிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கணும். அந்த அளவுக்கு உங்களோட க்ரோத் பீக்கில் இருக்கணும்.
நார்மலான ஒர்க்கெல்லாம் இல்லை, இறங்கி ப்ரோ மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அசிங்கம்லாம் பண்ணிட்டா ஓகே தான், பட் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த லேர்னிங்கெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுங்கள். ப்ரோ மாதிரி போயிட்டுருக்கேன், அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிட்டு பாருங்கள். என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்லு, போர்ட்ஃபோலியோ, வாட் எவர் இட் இஸ், அதை வச்சு நெக்ஸ்ட் போங்க. அதுதான் அதில் பேசியிருப்பேன். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். தட் இஸ் த திங். எங்கேயுமே ஸ்டாக்னண்ட்டாக நின்று இருக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி சொன்னதுக்காக உட்காந்து வருஷத்தில் 365 டேஸும் கஷ்டப்படணும், அது பண்ணி அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா யூ கேன் ப்ளே த கேம் ஹவெவர் யூ வாண்ட். மணி வைஸும் சரி, ஹெல்த் வைஸும் சரி. போய் ஒருத்தங்க கீழே உட்காந்து ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் ஒர்க் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச விஷயம் செய்யலாம், பிடிக்கலன்னா தூக்கி போடலாம். காலையில் 6 மணிக்கு எழுந்து கூட ஒர்க் பண்ணலாம். அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கலாம் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வாங்க. இன்றைக்கெல்லாம் எனக்கு 1 lakh கொடுத்து ஜாப் போனால் கூட போக மாட்டேன். ஏன்னா திமுரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. நானே ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோன்ட்டு ஒரு நாலேஜ், கரேஜ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த சுச்சுவேஷன் வர போயிட்டு இருங்க. நான் இப்போ அங்கே இருக்கேன், நெக்ஸ்ட் நான் எப்படி போகிறது தான் நான் பார்ப்பேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உட்காந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். 0ல் இருக்கீங்களா, 1ல் இருக்கீங்க, 2, 3, 4னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நான் அன்னைக்கு காலையில் இந்த AK5ல் உட்காந்து ஏதோ சொன்னான். அவன் சொன்னதுனால எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆச்சு. அதனால் ஒரு ஆக்ஷன் பண்ணேன். எனக்கு அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதுலேருந்து நான் ஏதோ கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்டதை வச்சு நெக்ஸ்ட் இஷ்யூ பண்ண அப்படின்னு நீங்கள் போகணும். அதுக்காக தான் நான் வந்து என்னோடய எனர்ஜி, நாலேஜ் எல்லாம் வச்சு உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வியூ தான் போகும். அதுக்காக நான் உட்காந்து க்ரியேட் பண்ணுறேன். நான் இந்த டைமில் ஒரு ஹை நெட்வொர்க் கிளைண்ட் உட்காந்து கன்வெர்ட் பண்ணேன்னா, நான் அந்த யூடியூப்பில் 1 year லேர்ன் பண்ணுறத 1 month லேர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, நம்மளோட யங்கஸ்ட் மைண்டு பசங்க, பொண்ணுங்கள்லாம் வந்து அவங்க லைஃப்பில் க்ரோ ஆகணும். ஏன்னா நம்மளும் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு நாலேஜ் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பார்க்கை வேணால் என்னை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான், வேறு எந்த ஒரு ரீசன் இல்லை. ஸோ நான் சொன்னதெல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஃபயர் மோடில் வாங்க. ஃபயருமான்னு ஒரு சாங் இருக்குது பிரதீப், அதெல்லாம் போட்டு ஃபயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் க்ரோ ஆஸ் எ எக்ஸ்ட்ரீம் பிகினர் மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டு யூ கேன் கெட் வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வர போயிட்டே இருங்க. ஜஸ்ட் கோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட நிறைய வீடியோஸில். நவல் ரவிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஜோ ரோகன் பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்கும், அது கேளுங்க, மைண்ட் கிளியர் ஆகிடும். அது லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நான் அதுக்காக இல்லை, அதில் வந்து எல்லா விஷயமும் பேசியிருப்பாங்க, ஹெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே. ஸோ அது வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஒர்க் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். ஐ திங்க் மோர் தென் 15 minutes போயிடுச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. வீடியோ வரை வாட்ச் பண்ணிங்கன்னா வரை வாட்ச் பண்ண மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணீங்க அதெல்லாம் போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரோ மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். இன்னொன்று நிம்மதியை கண்டில் தென் பை. மவுஸில் லைட் இருந்து அடிச்சிருக்கலாம். பை. இது உங்களோட லைஃப்பில் கோட்னா என்ன? த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எப்பயுமே லைஃப்பில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற வரை